இதுவும் இந்த போட்டோல இருக்கார்ல இவன் தாங்க மிகப்பெரிய அறிவுஜீவி. அதாவது எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகி நீட்டுக்கு ரீ எக்ஸாம் வச்சாங்க பாத்தீங்கல்ல, அதுல வந்து டாப் 2. இவர் என்ன சொன்னா தெரியுமா? நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆனதால நிறைய பேர் போராடி இருந்தாங்கல்ல, அதுக்கு நீங்க போகலையானதுக்கு நான் ஏன் போராட்டத்துக்கு போனோம், எனக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடையாது, நான் நாட்டில் உட்காந்து படிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி, அது ஒரு வகையில பார்த்தா நல்ல விஷயம் தான். அப்ப போராட்டத்துக்கு போனவங்க எல்லாம் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம சும்மா ஜாலியா போனாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி வருதா இல்லையா? இவர் தம்மா துண்டு நீட் எக்ஸாம் இதை பாஸ் பண்ணிட்டே இவ்வளவு பேசுறாப்ல. நீட் எக்ஸாமே தம்மா துண்டுன்னு சொல்றதுன்னு நீங்க மேல கோப்பலாம். ஒரு கதை சொல்றேன், அதை முழுசா கேளுங்க, அப்புறம் தெரியும். 1800 எவ்வளவோ சட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் நம்மளை அடக்கி ஆண்டுகிட்டு இருந்தாங்கல்ல பிரிட்டிஷ் அரசு, அவங்களே சுயமா நியமிச்சுக்கிட்டு இருந்த அந்த ICS இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்ற எக்ஸாம் சரி ஓப்பனா நாங்க எக்ஸாம் வச்சு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எக்ஸாம் எங்க வச்சாங்க தெரியுமா? லண்டன்ல. இப்போ உள்ள காலகட்டத்திலே சாமானிய மக்களால லண்டன் போக முடியல. அப்ப எப்படிங்க ஒரு இந்தியர் லண்டன்ல போய் எழுதி பாஸ் ஆக முடியும்? ஆனா ஒருத்தர் போனார், லண்டன்ல எக்ஸாம் எழுதினாரு. தலைவன் சுதந்திர இந்தியாவில நீட் எக்ஸாம் 2வது இடம். ஆனா தலைவர் நம்மளை அடிமையாக்கி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்க வச்ச எக்ஸாம்ல உயர்ந்தபட்ச எக்ஸாம், ஒரு இந்தியர் தலையை நிமிரக்கூடாதுன்னு நினைச்ச இடத்துல அதிகாரத்துக்கு எழுதின எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் டைம் 11வது ரேங்க் எடுத்தார். எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அவர் யோசிச்சார், இந்தியர்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க இந்த அதிகாரத்தோட பிடியில இருந்து, நம்மளும் இந்த அதிகாரத்தோட ஒரு பாகமா இருந்து பிரிட்டிஷ்க்கு வந்து விசுவாசமா இருக்கணுமா? இல்ல கூடாது அப்படின்னு முடிவு பண்ணார். அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு எழுதின, அதுவும் 17 வயசுல கிளியர் பண்ண அவ்வளவு பெரிய மகத்தான ஸ்டூடெண்ட் அதை தூக்கி எடுத்துட்டு வந்தாப்லங்க. அவர் யார் தெரியுமா? இந்தியாவோட தீவிர தேசியவாதிகள் ஒருத்தரான சர் அரவிந்த். என்னங்க நீட் எக்ஸாம் பிரிட்டிஷ்காரன் நடத்தின IAS எக்ஸாமே கிளியர் பண்ணிட்டு வேண்டாம்னு வந்தவங்க நம்மளுங்க போராட்டத்துக்காக. சோ போராட்டம்ன்றது வேணுமா வேண்டாமான்றதை விட அது தேவையான ஒன்று. நமக்கான கோரிக்கைகளை நம்ம தான் வச்சுக்க முடியும். இந்தியா சுதந்திரம் வாங்கினதே போராட்டத்தினால தாங்க. இந்த மாதிரி மனநிலை எப்படி இருக்கும் சொல்லுங்க? யாரோ ஒருத்தர் இறந்தாருன்றதுக்காக தன்னிச்சா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க. எவன் இறந்தா என்ன, நான் வீட்டில் உட்காந்து படிப்பேன், படிச்சு பாஸ் ஆவேன் அப்படின்னு இருந்தா ஒரு டாக்டர் ஆகி என்ன பண்ணுவாங்க? நான் ஏன் சேவை செய்ய போனோம்? இந்த இடத்துல நல்லா சம்பளம் தராங்க, சர்ஜன் ஆக போறேன், நான் லண்டன் போக போறேன், நல்லா சம்பாதிக்க போறேன், இவ்வளவுதான் மனநிலை இருக்கும். அது உண்மையா பொய்யா நீங்க சொல்லுங்க?